10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களை எல்லாம் விடுதலை செய்வோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னார்கள். அப்படி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொல்லுகிற நேரத்திலே முஸ்லிம் சிறைவாசிகளையும் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலான முஸ்லிம் சிறைவாசிகள் நீங்களாக ஏனையவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்படுகிறார்கள். 2002 சத்தார் என்கிற ஒரு முஸ்லிம் சகோதரன் அங்கே கொல்லப்படுகிறான். கணேஷ் சதீஷ் என்கிற இருவர், சரவணன் சதீஷ் என்கிற அந்த இருவர் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆட்படுத்தப்பட்டவர்கள். அந்த கொலையாளிகளை, அதாவது பிஜேபியினுடைய அடிமை அரசு என்று சொல்லப்பட்ட எடப்பாடி அரசு விடுதலை செய்யவில்லை, நீதிமன்றங்கள் விடுதலை செய்யவில்லை. நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி புரிகிறோம் என்று சொல்லுகிற முத்துவேலர் கருணாநிதியினுடைய மகன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அவர்கள் இருவரையும் விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விடுதலையை நாங்கள் மறுத்தோ அதை எதிர்த்தோ நாங்கள் பேசவில்லை. ஆனால் அதே தகுதியில் உள்ள முஸ்லிம்கள் அவர்களுடைய விடுதலை இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஆட்சியாளர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அடுத்ததாக என்ஐஏ சட்டத்தின் மூலமாக என்ஐஏ இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒரு தனி ஆட்சி நடத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கோயம்புத்தூரில் நடந்த அந்த சிலிண்டர் வெடிப்புக்கு பிறகு என்ஐஏனுடைய பெயரை சொல்லிக் கொண்டு தமிழக அரசினுடைய காவல்துறை முஸ்லிம் இளைஞர்களுடைய வீடுகளிலே போய் சோதிக்கிறோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் வீடுகளில் சோதித்துக் கொண்டு அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவைகளை கூட நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்காக இவர்கள் கையாளுகிற முறை, அதிகமான காவலர்களை அழைத்துச் செல்வது, அதை ஊடகங்களுக்கு செய்திகளாக தருவது போன்று முஸ்லிம் இளைஞர்களை திட்டமிட்டு அடையாளப்படுத்தி அவர்களை இந்த சமுதாயத்திற்கு குற்றவாளிகளை போல் சித்தரிக்கிறார்கள். அந்த செயலை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நன்றாக தெரிந்தே அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு அவருடைய உத்தரவின் பேரில்தான் இவைகளெல்லாம் நடக்கிறது. ஆகவே இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கையை உடனே இவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆட்சியாளர்களுக்கு கோரிக்கையில் எச்சரிக்கிறோம்.